ரஞ்சித் குமார் டாட்டூ போட்டாருங்க. அது என்ன டாட்டூ அப்படின்ற கியூரியஸ் எல்லாருக்குமே இருந்தது. ஆக்சுவலி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் நான் எதுவுமே பார்க்காம சடனா பார்த்த உடனே நான் நினைச்சேன் ஒரு நரசிம்மரோ அப்படின்ற மாதிரி. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்த உடனே நரசிம்மர் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. சரி, தென் சூரிய கடவுள், இந்த சூரிய நாராயணன் சொல்லுவாங்க. சோ அவரா இந்த சுத்தி இருக்க ரிங்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தாலும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் க்ளூஸ் ஐடியாஸ்லாம் அதுல இருந்து இதெல்லாம் எடுத்து பார்த்தா ஊட்டுக்குளங்கர பகவதி அம்மன், சோ அந்த சாமியை தான் வந்து அவர் டாட்டூவா பண்ணிருக்காரு அப்படின்றது எல்லா சோஷியல் மீடியாஸ்ல பரவிட்டு இருக்கு. அண்ட் எக்ஸாக்டா அதுதான் உண்மை. பிகாஸ் நீங்க இது எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா சைடுல சுத்தி ஒரு அவுட்டர் சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அது சர்க்கிள் கிடையாது. நல்லா நீங்க ஜூம் பண்ணி பாருங்க. இன்வெர்ட்டா லெட்டர் இருக்கும். நம்ம எல்லாம் எழுதும் போது டைரக்டா எழுதுறோம் இல்லையா லைன்ஸ், அப்படி இல்லாம ஃபுல் பிளாக்ல உங்களுக்கு ஒயிட் லைன்ஸ் போகும். அதுல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறதுல பகவதின்னு தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல ஊட்டுக்குளங்க அந்த வேர்டிங் உங்களுக்கு தெரியும். சோ இதை வச்சு ரிசர்ச்லாம் பண்ணி பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்லாம் வந்து சேர்த்து இது அந்த கோயில் எல்லாம் பார்த்து ஊட்டுக்குளங்கர பகவதி அம்மன் அப்படின்ற டைட்டில் கார்டை போட்டாங்க நம்ம தலையோட டாட்டுக்கு. ஓகே, என்னதான் சொன்னாலும் ஆனா தலையே எங்கேயாவது ஒரு இன்டர்வியூலயோ ஏதாவது ஒரு இடத்துலயோ இந்த சாமி தான் அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கும்ல. உங்களோட மைண்ட்ல இந்த டாட்டூவை பார்த்தோன்னே என்ன சாமியா தெரிஞ்சதுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டாட்டூ இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா டாட் ஸ்டுடியோ ஃபாலோ பண்ணுங்க.